இனிய மாலை வணக்கம். கொங்கு ரத்தினங்கள், கொங்கு மாமணிகள் ஆகிய இந்த 2 நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரூர் சாந்தலிங்க மதாசரியார் திருப்பரங்குரு குமரகுரு சுவாமி அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமான அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள், ஆனால் இந்த நூலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கருத்து எல்லாமே கார்பெண்டர் இந்த நூலை பெற்றுக்கொண்ட நந்தகுமாரன் இங்கே அவையில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நூல் வெளியீட்டுள்ளவர்களுக்கு அழைத்து சிறப்பு செய்த நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு ஸ்ரீனிவாசன் அவருக்கு மிக்க நன்றி. நான் ஆக்சுவலா முதல்ல வந்து இப்போ பேரூர் சாமியை பார்க்க போனா ஸ்ரீனிவாசன் அவர் போன் பண்ணி கேட்பேன், சாமி இருக்கு யாராவது இந்த லைஃப் வரல அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியீட்டுல வந்து இவ்வளோ பெரிய சிறந்த மனிதர் இருக்காரு. அதுவும் கொங்கு ரத்தினங்கள், கொங்கு மாமணிகள் அப்படிங்கிற புக்கு. நம்ம தமிழ் பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுசு இருக்கிறாங்க. உலகம் முழுசு இருக்கிற அனைத்து தமிழ் பேசுறவங்களுக்கும் மிகவும் பிடிச்சமானது வந்து கொங்கு தமிழ். இந்த கொங்கு தமிழ் பேசுறவங்க எல்லாத்துக்குமே கொங்கு தமிழ் நம்ம பேசுறது வந்து ரொம்ப தமிழ் பேசுற எல்லாத்துக்குமே வந்து இந்த கொங்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கொங்கனுடைய வரலாற்றை சுவாமி சொன்னது போல நிறைய வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆவணங்கள் அந்த புக்கு நம்ம வச்சிருந்தோம்னா தான் வரும் தலைமுறைகள் வந்து நம்மளுடைய கொங்குடைய சிறப்பை அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த புத்தகத்தை வெளியிட மிகவும் முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, மேலும் மேலும் இது போல பல நூல்கள் கூறி